அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ராடே ட்ரேடிங் மெத்தட் இந்த தமிழ் சேனல் மூலமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரெண்ட் ரிவர்சல் டே 2. பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இந்த ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுனா டெய்லி ட்ரேட் பண்ண முடியாது, வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் வந்தது. அந்த அமைப்பில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது குரூட் ஆயிலில் அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் வந்ததை நாம் எப்படி பார்த்து ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரெண்ட் ரிவர்சல் டே 1 அப்படிங்கன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அது நம்ம சேனலில் இருக்குது. இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆன குரூட் ஆயில் சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு ஒரு டவுன் ட்ரெண்ட் மூமெண்ட் கொடுக்குது. இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம வச்சுருக்கிறோம். பொதுவாக 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் இந்த 3லேயும் டவுன் ட்ரெண்ட் கொடுத்த பிறகு, அதாவது சூப்பர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்த பிறகு ஹையர் டைம் ஃப்ரேமான 1 ஹவர், இது 5 மினிட்ஸ், இந்த இடத்துல இது 1 ஹவராக மாற்றிட்டோம் அப்படின்னா பாருங்கள், இங்கே இருக்கிறது எல்லாமே 1 ஹவர் கேண்டில் தான். குட்டி குட்டியாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு இன்றைக்கி கொடுத்துருக்குது குரூட் ஆயிலில். இதில் இன்றைக்கி கொடுத்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த இடம், அந்த ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட சாலிடாக இந்த ப்ரைஸ் வரைக்கும். ஆனால் லாஸ்ட் அப்படின்னு வரும்போது இந்த இடம் வருது. இவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், இந்த இடத்த எடுத்துக்கலாம். ஓகே, 6421 இந்த பாயிண்ட்டு, 6400 கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். 6218, 1180, 6200 வச்சுக்கலாம். அப்போ 6400 பாயிண்ட் ஒரு பர்டிகுலர் டைமில் இறங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயே கேண்டில் கலர் வேறு இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய மூமெண்ட் கொடுக்கல. அவன் இவ்வளோ பெரிய மூமெண்ட் கொடுக்குதுன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒரே கலர் வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இங்கே 5 மினிட்ஸில் காட்டுது, இந்த பக்கம் இங்கே 1 ஹவரில் காட்டுது. இந்த 5 மினிட்ஸில் அதுக்கு முன்னாடியே ஒரு கேண்டில் ரெட்டாக இருக்குது, இங்கேயும் ஒரு கேண்டில் ரெட்டாக இருக்குது. அடுத்து நம்ம 30 மினிட்ஸ் பார்ப்போம். இந்த இடத்துல கரெக்டாக ரெட்டாக மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடி க்ரீன், ரெட்டு அப்படி மாறி இருக்குது. ஸோ இந்த இடம் நம்ம சூஸ் பண்ணது ரொம்ப கரெக்டான இடம். அடுத்தது 15 மினிட்ஸ். பார்த்தோம் அப்படின்னா கேண்டில் கலர் ரெட்டு. ஸோ இந்த டைமுக்கு நம்ம முன்னாடி எடுத்துருந்தோம்னா அது க்ரீனாக இருந்திருக்கும். ஸோ மார்க்கெட் க்ரீனாக இருந்தால் மேலே போகும். ஆனால் மேலே போகிறதுக்கு எல்லா டைம்லையும் சப்போர்ட் பண்ணினா தான் மேலே போகும். இப்போ இங்கே க்ரீனாக இருக்கும்போது அடுத்த கேண்டில் ரெட்டாக மாறுது, அதுக்கடுத்த கேண்டில் ரெட்டாக மாறுது, அடுத்த கேண்டில் ரெட்டாக மாறுது. இப்படி ஒவ்வொரு கேண்டிலாக தொடர்ச்சியாக ரெட்டாக மாறும்போது மார்க்கெட் ஃபால் ஆகுது. அடுத்தது 10 மினிட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 நிமிஷம் இங்கே இருக்குது, 10 நிமிஷம் இது வரைக்கும் உள்ள டைம் ஃப்ரேம் பார்த்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டு கொடுத்துருக்கு. இதுதான் நம்மளுடைய ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி. எல்லா டைம் ஃப்ரேமும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போதோ ரெட்டாக இருக்கும்போதோ மார்க்கெட் வந்து அந்த டைரெக்ஷனில் போகும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து இது செகண்ட் டே. அப்போ ஃபஸ்ட்டு டே வந்து என்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதையும் பார்த்துடலாம். அது இவ்வளோதான். ரெண்டாவது பாயிண்ட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஹையர் டைம் ஃப்ரேம் வீடியோ வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் அப்போ மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு காலையில் 9:15 ஓப்பன் பண்ணி ஒரு 3:15 வரைக்கும் இருக்குது. ரிவர்சல் 6 மணி நேரம் இருக்குது. இதில் நம்ம வந்து அடுத்து திங்கக்கிழமையும் ஒரு 2 hours டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கு, 1 hour டைம் ஃப்ரேம் வரை கூட எடுத்துக்கலாம். இப்படி ஆல் டைம் ஸ்ட்ராட்டஜியில் நாம் தினமும் ட்ரேட் பண்ண முடியும். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தயவு செய்து தப்பான இடங்களில் மாட்டிக்கிட்டு பணத்தை இழக்க வேண்டாம். வேறு கண்ட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறேங்கிற பேரில் ஆர்டர் எடுத்து பணத்தை லாஸ் பண்ண வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் காத்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாக்கில் ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பல மாதங்கள் பல வருஷங்கள் காத்து கிடைஞ்சு தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஆனால் அந்த ப்ராஃபிட்டை உங்களுக்கு ஒரே குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 2 ஹவருக்குள்ளே இல்லை ஒரே நாளைக்குள்ளே கூட அது கொடுத்துருது. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டு கொடுக்கக்கூடிய நேரம் ரொம்ப கம்மி. ஆனால் அதுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய நேரம் தான் அதிகம். நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பணத்தை இழக்காமல் லாபம் சம்பாதிக்க வேணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் ஒன்றா இருக்கும்போது மட்டும்தான் அந்த டைரெக்ஷனில் ட்ரேட் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபியூச்சர். இது ஃபியூச்சர் மட்டும் இல்லாமல் சம்டைம் ஆப்ஷன்லேயும் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போதும் கூட நீங்கள் இதே ரூல்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% சக்ஸஸ் கிடைக்கும். இதில் பொதுவாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் சூப்பர் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு கொடுக்கும்போது எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் ஒரே கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே சூப்பர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு கொடுக்கும்போதும் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் ஒரே கலராக இருக்கணும். இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்டு எப்போ அந்த இதனுடைய பொசிஷனை மாற்றுதோ அந்த இடத்துல நீங்கள் வெளியே வந்துடலாம். உதாரணத்துக்கு இங்கே டவுன் ஆகிட்டுருக்கு, இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குதுன்னா நீங்கள் இந்த இடத்துல வெளியேறிடலாம். அதுக்கு மேலே உள்ளே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ட்ரேட் பண்ணி லாபம் சம்பாதிக்க கற்றுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நம்ம திரும்ப பேசுகிற ஒரே விஷயமாக தான் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ராகிறதுக்கு இதுதான். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜியை நம்மளால் டெய்லி ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது. சரி, நம்ம இது வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டும் பார்க்கல, ஜஸ்ட் அது ஒரு தடவை பார்த்துருவோம். இன்றைக்கி வந்துட்டு 3ஆம் தேதி ஜூன் மாதம் 2024. இன்றைக்கி மார்க்கெட்டு பயங்கரமாக ஒரு கேப்பப் ஆகிருக்கு. அந்த கேப்பப்பில் நிஃப்டி பின் சைஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதாவது வெள்ளிக்கிழமை வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 21,750 அப்படின்னா இன்றைக்கி ஹையஸ்ட் வந்து 22,600. அந்த மாதிரி மேலே போனது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட காலையில் 9:45 இருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல 9:45 இருந்து ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம 1 hour போயிடலாம். இங்கே ரெட்டாக இருக்குது, 9:45 டைம் அது. அப்போ எப்போ க்ரீனாக மாறுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்தே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்குது. ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம் 10:15.
இந்த இடத்துல 10.15க்கு பிறகு ஒரு மூமெண்ட் கொடுத்து மறுபடியும் சைட்வைஸ் போயிட்டு கிட்டத்தட்ட 2:30க்கு பிறகு மறுபடியும் ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. இப்படி 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் அதர் டைம் ஃப்ரேமுக்கும் எந்த கலரில் ஒத்து வருதோ அந்த டைம் ஃப்ரேமை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இது அப் ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால கிரீன் கலர் கேண்டில் வரும்போது ஆர்டர் எடுக்கலாம். இந்த 1 ஹவர் சப்போர்ட் பண்ணுது, இந்த 1 ஹவர் சப்போர்ட் பண்ணுது, இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுது. இப்போ நம்ம பார்த்தது நிஃப்டி பின் சர்வீஸு. அடுத்து நிஃப்டியும் நிஃப்டி பேங்க் பார்க்கலாம். இது நிஃப்டி பேங்கு. இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக பார்க்கலாம். இங்கே கிரீனு, டென் மினிட்ஸ் green, 15 minutes green, 30 minutes green, 1 hour green. ஸோ ஒரு 2 மணி நேரத்துக்கு மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் தடுமாறி இருக்குது. மேற்கொண்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ ஆல் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்து ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா கேண்டிலும் ஒரே டைரெக்ஷனில் வரும்போது மட்டும் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுக்கும். இப்போ இது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல மூமெண்ட் கொடுத்துருக்கு, இங்கெல்லாம் மூமெண்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி 4 நாட்கள் நடக்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் வேறு வேறு கலராக இருக்கும். அதுதான் இதில் உள்ள பிரச்சனை. ஸோ நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு எல்லோரும் எந்த டைரெக்ஷனில் ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்த டைரெக்ஷனுக்கு ட்ரேட் பண்ணணும். அப்போ எல்லோரும் எந்த டைரெக்ஷனில் பை பண்ணுறாங்க இல்லை செல் பண்ணுறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எல்லா டைம் ஃப்ரேம் பார்த்து மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமு. இதை 2 ஹவருக்கு மாற்றணும் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்திருக்கு. இதையே 3 ஹவருக்கு மாற்றணும்னா இங்கே ஒரு ஹேமர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய இது 1, 3, 5, 10, 15லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இல்லை ஒரு 2 ஹவர் வரைக்கும் எடுத்துக்கிட்டால் பெட்டர். அதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து இப்போ 1 ஹவர் வரைக்கும் மேலே இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, ரெட் ஆயிடுச்சுன்னா வெளியே வந்துடணும். இது 1 மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டு அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்து கொண்டு போகும்போது மார்க்கெட்டு உள்ளே போகலாம். அது அப் ட்ரெண்ட் முடிஞ்சு டவுன் ட்ரெண்ட் ஆகும்போது வெளியே வந்துடலாம். அப்படி பார்க்கும்போது இப்போ இது கேண்டிலில் இருக்குது. இது கேஇ நஷ்டம் ஒரு தடவை மாற்றி பார்க்குறேன். என்னுடைய எக்ஸிட் பாயிண்ட் இங்கே வருது. என்ட்ரி பாயிண்ட்டு ஏற்கனவே சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருந்தால் கூட வேறு வேறு டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் வேறு வேறு கலரில் இருக்கும். நமக்கு எல்லா கலரும் ஒரே டைரெக்ஷனில் வரக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துக்கு பிறகு தான். இந்த இடம் இங்கே மேட்ச் ஆகிறது, இங்கே மேட்ச் ஆகும். ஸோ அது பிறகு மார்க்கெட்டு ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. சூப்பர் ட்ரெண்டை கட் பண்ணி கீழே இறங்காமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த ப்ரைஸில் என்ட்ரி எடுத்தோம்னா
இங்கே எக்ஸிட். இது ஆல் டைம் ஃப்ரேம் கேண்டில் கலர் 1 மினிட்ல சூப்பர் ட்ரெண்டு. இவ்வளோதான், பெருசாக நம்ம எதுவும் பார்க்கல. ஸோ இது வந்து நிஃப்டி பேங்க்லேயும் பார்த்துட்டோம். நிஃப்டி 50ல் ஒரு தடவை பார்க்க முடிஞ்சால் பார்த்துடலாம். இந்த நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டு, ஒரு டவுன் ட்ரெண்டு, ஒரு அப் ட்ரெண்டு, ஒரு டவுன் ட்ரெண்டு மாறி மாறி இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய இடங்கள்லாம் எல்லாமே கேண்டில் கலர் வேறு வேறு மாதிரி இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. செக் பண்ணி பார்க்கலாம். இது 1 மினிட், அங்கே 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கூட ஒரு 4 கேண்டில் ஒரே டைரெக்ஷன் போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு 3 கேண்டில் ஒரே டைரெக்ஷன் போயிருக்கு. அதில் 2 மட்டும் தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்படி ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் வேறு வேறு கலர் வரும்போது மார்க்கெட்டில் ஓவராலாகவே எந்த ஒரு டைம் ஃப்ரேம்லேயும் அடுத்தடுத்து கிரீன் வராது. ஆல் டைம் ஃப்ரேம் கேண்டில் கலர் கிரீனாக இருக்காது. ஸோ அப்போ வந்து இந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் பெரிய அளவில் ட்ரேட் பண்ண முடியாது. பயந்து பயந்து தப்பு தப்பாக ட்ரேட் எடுக்கிற மாதிரி ஆகும். பட் இந்த இடத்துல உள்ளே போனாலும் இந்த இடத்துல உள்ளே போயிருந்தால் கூட ஓரளவுக்கு லாபம் கிடைச்சிருக்கும். இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ங்கிறனால ஒரு 4 கேண்டில் வந்தால் 1 ஹவர். இந்த இடம் பரவாயில்ல, மற்றது எல்லாமே வேறு வேறு மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து முழு அளவில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலை. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரெண்ட் ரிவர்ஸலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரூல்ஸ் தான். ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் ஒரே கலராக இருக்கும்போது மார்க்கெட்டில் உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் ட்ரெண்டு 1 மினிட்டில் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருக்கணும். எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் மாறும்போதோ சூப்பர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்கும்போதோ நம்ம வெளியே வந்துடலாம். இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் சில விஷயங்கள் எப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டு மூவ் ஆகிறது பிவட் டு பிவட் மூவ் ஆகும். ஆர்டர் எடுக்கும்போது கேண்டில் வச்சு எடுங்க. ஆர்டர் எடுத்த பிறகு ஹெய்க்னாசிக்கு மாற்றிடுங்க 1 மினிட் டைம் ஃப்ரேமை. அப்போ தான் பயப்படாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா டைரெக்டாக 30 மினிட்ஸ் இப்படி வேறு வேறு 4 டைம் ஃப்ரேம் போய்விடுங்க. இது 5 மினிட்ஸு, இது 15 மினிட்ஸு, இது 30 மினிட்ஸு, 1 ஹவர். ஸோ இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது கூட மெஜாரிட்டியாக நிறைய டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் என்னவாக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகும். இதுக்கு நம்ம தனியாக வேறு எதுவும் பெருசாக கற்றுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் பொறுமை மட்டும்தான் வேணும். பொறுமை இருந்தால் மட்டும்தான் இதை கேட்ச் பண்ண முடியும். இந்த நாள்லேயே இந்த இடத்துல தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இன்ட்ராடே ட்ரேடிங் மெத்தட் ட்ரெண்ட் ரிவர்சல் டே 2. இன்னைக்கு டேட்டு 03 ஜூன் 2024. Okay, bye.